சம்போ மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புவி வாழ்த்தவாக ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழுவின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். புவி வாழ்த்த வாழ்கப்பா. அப்பா, எனக்கு பிடிச்ச சாமி சிவன். அவர் கோயிலில் போய் பார்க்கணுன்னா லிங்கமாக இருக்காரு. வீட்லேயும் நீங்கள் லிங்கமாக தான் வச்சுருக்கீங்க. அவர் எங்கே இருப்பார்? அவர் நேரில் போய் பார்க்கணுன்னா எங்கே, எப்படி போய் பார்க்கணும் சொல்லுங்கப்பா. புவி வாழ்த்த வாழ்க மித்து. சிவன் எங்கே இருப்பார்னா கைலாயம். கைலாயம் எங்கே இருக்குது தெரியுமா? ஹிமாலயாஸ், இமயமலையில் தான் கைலாயம் இருக்குது. சரியா? கைலாயமா? அதுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட்டில் போகணுமா, பஸ்ஸில் போகணுமா, இல்லை ட்ரெயினில் போகணுமா? அங்கே அப்படியெல்லாம் போக முடியாது மித்து. கைலாயம் போனால் மலைக்கு கீழே இருந்தால் நம்ம கைலாய மலையை மட்டும் தான் தரிசிக்க முடியும். ஆனால் கைலாய மலை மேலே யாராலையும் ஏற முடியாது. கைலாய மலையில் தான் சிவனும் பார்வதியும் இருக்காங்க. எப்படி போய் பார்க்கறது? இது வரைக்கும் யாரெல்லாம் அங்கே போய் பார்த்துருக்காங்க? கைலாய மலைக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் போக முடியாது. சிவபெருமான கைலாய மலையில் ஒரு சிலர் மட்டும்தான் போய் பார்த்துருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் காரி நாயனார். அந்த நாயனாரை பற்றி இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா? அவர் எப்படி போய் சிவனும் கைலாய மலையில் பார்த்தாருன்னு. நம்ம எல்லாருக்குமே ஒரு திறமையை இறைவன் கொடுத்துருக்காரு. அனைவருக்குமே ஒரு திறமை உண்டு. அதை நம்ம கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. நாம் மயிலா அல்லது குயிலா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குயில்னா பாடணும், மயில்னா ஆடணும். ஆக மொத்தம் நாம் என்ன பண்ணாலும் அதை இறைவனுக்காக பண்ணணும். அவரால் நமக்கு கிடைச்ச திறமையை அவரின் பக்கம் திருப்பும்போது அதை விட அற்புதம் வேறு எதுவுமே கிடையாது. அவர் நமக்கு கொடுத்துருக்கிறத வச்சு நாம் அவருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் நமக்கான பரிசோதனையே. அப்படி செய்யாமல் நம்ம திறமை மூலயமா தான் எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சி அனைத்தும் நமக்குமே சொந்தம் அப்படின்னு நாம் நினச்சோன்னா அது ஒரு நன்றி இல்லாத தன்மையாயிடும். அப்படி பண்ணாமல் தன்னிடம் இருக்கும் ஒரு திறமையை கலையை வச்சு இறைவனுக்கு எப்படி தொண்டு செஞ்சு காரியார் நாயன்மார்கள் வரிசையில் இடம் பிரித்தார் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். காரியார், காரிய நாயனார், காரி நாயனார் என பல பெயர்களால் நம்மால் அழைத்து வழிபாடு செய்யப்படும் இவர் அவதரித்த திருத்தலம் திருக்கடையூர். தன்கிட்ட சரணாகதி அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டார்னா அந்த பக்தனுக்காக அந்த காலனியை ஜெயிச்சு காட்டிய ஒரு அற்புதமான திருத்தலம் தான் அது. மிருத்யுஞ்சனாகிய இறைவன் அமிர்த கடேஸ்வரர் அபிராமி அன்னையுடன் அபாரமாக ஆட்சி செய்யும் ஒரு அற்புதமான திருத்தலம். குடும்பத்தில் பெருசாக வசதி எதுவும் கிடையாது. நிறைய வேதங்கள் ஓதக்கூடியவர். தமிழ் புலமை மிகவும் அதிகமாக உள்ளவர். அதனால் அழகான தமிழ் பாடல்களை இலக்கண விதிப்படி இயற்றுவார். அவர் எந்த காரியம் செஞ்சாலும் அவரின் சிந்தனையில் சிவபெருமான் மட்டும்தான் இருப்பார். அவரின் நாவில் சரஸ்வதி தேவி குடியிருந்தாங்க. அதனால தான் அவருக்கு கவிப்பாடும் திறன் மிகவும் அதிகமாக இருந்தது. பாடல் இயற்றும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் எப்பொழுதும் அந்த கைலாயத்தையே மனதில் தியானம் செஞ்சு கொண்டே இருப்பார். அவர் பாடல்கள் எழுதும் போதும் சரி, மற்றவர்கள் அதனை கேட்டு பாராட்டும் போதும் சரி, அவரின் சிந்தனை கையிலேயே நினைத்து கொண்டிருக்கும். கற்றவருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லுவாங்க. அதன்படி இவரின் தமிழ் புலமையால் இவர் பாடல்களை கேட்ட அனைத்து மன்னர்களுமே இவரை பாராட்டி கொடுத்த அனைத்து பொருட்களையும் அனைத்து வகையான செல்வங்களையும் தனக்குன்னு எதுவுமே எடுத்துக்காம அனைத்தையுமே சிவ தொண்டிற்கு மட்டுமே பயன்படுத்திட்டு வந்தார். மிகவும் இன்பமாக பேசக்கூடியவர். இன்சொல் மட்டுமே பேசி இன்பம் அளிப்பவர். பயனில்லாத சொற்களை பயன்படுத்தவே மாட்டார். பெரியவர்கள் பேசும் பல பயனுள்ள சொற்கள் சில சமயங்களில் நமக்கு இன்பம் தராது. ஆனால் அது பின்னாளில் புரியும் போது மட்டுமே நமக்கு அது அருமை தெரியும். காரியாரின் சொல் எப்போதும் பயனுள்ளதாகவும் இருக்கும், அர்த்தம் உள்ளதாகவும் இருக்கும். அவரின் சொல்வளம் எல்லோருக்குமே மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கும். ஒரு முறை இறைவன் மாணிக்க வாசகரை கோவை பாட சொல்லி கேட்டதை அறிந்த காரியார் தானும் கோவையை ஏற்றி இறைவனை மகிழ்விக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். வீடு பெற்றினை முன்னிலைப்படுத்தி பாரி கோவை அப்படின்னு தன் பெயரிலேயே கோவை பாடுகிறார். மிகவும் அற்புதமான பாடல்கள். இவரிடம் உள்ள சிறப்பு என்னவென்றால் இவரின் பாடல்கள் அனைத்திலும் வெளியே தெரியும் பாடலில் உள்ள சொற்களுக்கு ஒரு பொருள் இருக்கும். இது கேட்கும் அனைவருக்கும் புரியும் விதத்தில் இருக்கும். ஆழ்ந்து உள்ளே சிந்தித்தால் அற்புதமான இறைத்தன்மையை வலியுறுத்தும் அருமையான பொருள் புதைந்திருக்கும். காரிக்குவியை ஏற்றிய இவர் அதனை எடுத்துக்கொண்டு மூவேந்தர்களான சேர சோழ பாண்டிய மன்னர்களிடம் பார்க்கிறார்.
திறமை இருந்தாலும் தன் திறமையை எங்கே காட்டணும் அப்படின்னு நன்றாக தெரிஞ்சவர். யார் இதை மதித்து கொண்டாடுவார்கள் என்று அறிந்து சென்று பாடக்கூடியவர். பாரிக்கோவையை பாடி அர்த்தம் சொன்னதும் மூவேந்தர்களும் அதனாக மகிழ்ந்து அந்த அளவில்லாத மகிழ்ச்சியுடன் பொன்னும் பொருளும் மணியும் பொற்காசுகளும் வாரி வாரி அளவில்லாமல் கொட்டி கொடுக்குறாங்க. அதில் இருந்து அது தனக்குன்னு ஒரு காசு எடுக்காமல் அனைத்தையுமே சிவ கைகாரியங்களுக்காகவே செலவு செய்கிறார். சிவனுக்கு புதிய கோயில்களை நிறைய கட்டினார். ஏற்கனவே உள்ள கோயில்களை நிறைய பராமரிப்பு பணிகளை செஞ்சார். எல்லா அடியவர்களுக்கும் உணவு கொடுத்தார். அனைத்து கோயில்களிலுமே ஆகம விதிப்படி அனைத்து பூஜைகளுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சார். ஒரு ஊரில் இருக்கிற ஆலயத்தின் நிலை தான் அந்த ஊரின் அந்த நாட்டின் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாடு நன்றாக இருக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ஆலயங்களை பொறுத்து தான் அந்த ஊரையும் சொல்லுவாங்க. கோவில்கள் உயர குடிகள் உயரும். கோயில்களில் வலிமையான பூஜைகள் சாஸ்திர தர்மப்படி வழிபாடுகள் செய்யணும். அப்போது தான் மக்கள் அனைவரும் நன்றாக இருப்பாங்க. மக்களின் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஒரு நாட்டை நன்றாக வளப்படுத்தும். காரியார் தான் சம்பாதித்த அனைத்து செல்வங்களையுமே தனக்குன்னு எதுக்குமே எடுத்து வச்சுக்காம இறைப்பணிக்காகவே எல்லாத்தையும் செலவு செஞ்சார். அதுவே ஒரு மிகப்பெரிய உயரிய எண்ணம்தான். இவரின் இந்த சேவைக்கு இறைவன் இவருக்கு கொடுத்த பரிசு மிகவும் அற்புதமானது. யாருக்கும் அவ்வளோ எளிதில் கிடைக்காத ஒரு அரிய பரிசு அது. வாழ்நாள் முழுவதும் இந்த தொண்டினை செய்து சிறப்பாக செய்த பிறகு தன் பூத உடம்போடு கைலாயம் சென்று இறைவனை அடையும் பாக்கியத்தை பெற்றவர் இவர். உடம்போடு கைலாயம் போகிறது அனைவருக்கும் சாத்தியமற்றது. அது ஒரு மிகப்பெரிய வரம். உடலை நீத்து ஆத்மா மட்டுமே பரம்பொருளை கலக்கும். உடலுடன் கைலை செல்லுதல் ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைத்த பாக்கியம். மகாபாரத தர்மர் அந்த பாக்கியத்தை பெற்றார். நம் உடம்பு பஞ்சபூத சேர்க்கையால் ஆனது. இதனை பிராகிருதம் என்பார்கள். பஞ்சபூதங்களை பிரித்தால் நம் உடம்பில் ஒன்றுமே கிடையாது. திருக்கைலாயம் என்பது அப்பிராகிருதம். பிராகிருதமும் அப்பிராகிருதமும் ஒன்று சேராது. அப்போ இது எப்படி நடக்கும் அப்படின்னா, பிராகிருதமான உடலுடன் கைலாயம் செல்லும்போது அது ஓரிடத்தில் ஒளி உடம்பாக மாறிவிடும். கற்பூரம் கனலில் கரைவது போல கரைந்து மறைந்து இறைவனடி சேர்ந்துவிடும். அமிர்த கடேஸ்வரரே தினமும் பாமாலையாலும் பூமாலையாலும் தொழுது தியானத்தில் சதா அந்த கைலாயத்தையே நினைச்சு பரமேஸ்வரனே முழு சரணாகதி அடைஞ்சு அவருக்கே அனைத்தும் சொந்தம் என நினைத்து தொண்டு செய்ததால் மட்டுமே காரியாருக்கு இத்தகைய பெருமை கிடைத்தது. நாயன்மார்கள் வரிசையிலும் இறைவன் அவரை சேர்த்து கொண்டார். இவரின் குரு பூஜை மாசி மாதம் பூராடம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. நாயன்மார் பற்றி பேசும்போது நாங்கள் இங்கே இன்னொருத்தரை பற்றியும் உங்களுக்கு சொல்லணும். அது வேறு யாரும் இல்லை, எங்களோட குருஜி திரு ஆத்மேஸ்வரர் அவர்கள். இன்னைக்கு நாயன்மார்கள் மாதிரி நம்ம சில ஆட்களை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்கலாம். அவங்க அளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு செய்கிறவங்கள நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் எங்கள் குருநாதர். இவர் ஒரு மென்பொருள் ஊழியர், ஐடின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இவர் ஒரு ஐடி நிறுவன ஊழியர். இவர் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை எதுவுமே அமைச்சிக்காம இவர் தான் சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே மக்களுக்காகவும் இறைவனுக்காகவும் செஞ்சுட்டு வர்றார். புண்ணிய ஆத்மாக்கள். புண்ணிய ஆத்மாக்கள்னால் என்ன அப்படின்னா, ஊனமுற்றவர்கள். அவர்கள் தான் நம்ம புண்ணிய ஆத்மாக்கள்னு சொல்கிறோம். மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், கண்ணு தெரியாதவங்க, ஊனமுற்றவர்கள். ஸோ இவங்களெல்லாம் தான் நம்ம புண்ணிய ஆத்மாக்கள்னு சொல்கிறோம். ஸோ இவங்களுக்காக ஆத்மேஸ்வரர் அறக்கட்டளைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கார். சரிங்களா. ஸோ இந்த ஆரம்பித்து 11 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஆத்மேஸ்வரர் அறக்கட்டளை இங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு இங்கே வகுப்பெடுக்கிறாங்க. கண்ணு தெரியாதவர்கள் அவங்களுக்கு உதவுறாங்க. கல்விக்கு உதவுறாங்க. ஏழை மாணவர்களோட படிப்புக்கு உதவுறாங்க. மாணவிகளோட படிப்புக்கு உதவிட்டுருக்காங்க. ஏழை குடும்பங்களுக்கு உணவு மளிகை சாமான்கள், ஸோ உணவுக்கான பொருட்கள், ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. ஒரு பேரிடர் ஏற்பட்டால் அந்தந்த ஊர்களுக்கு சென்று அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்படுறவங்க, புயலால் பாதிக்கப்படுறவங்க, ஸோ அவங்களுக்குலாம் உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆத்மேஸ்வரர் அறக்கட்டளை மூலிமா எங்கள் குருநாதர் செஞ்சுட்டு இருக்கார். இது இவர் மட்டும் இல்லாமல் தன் கூட
வேலை பார்க்குற மற்ற ஐடி ஊழியர்கள் தன் நண்பர்களோட உதவியுடனும் சில மக்களின் நன்கொடையாளர்களோட உதவியுடனும் ஸோ இந்த மாதிரி நிறைய புண்ணிய ஆத்மாக்களுக்கு வந்து உதவிட்டுருக்கார். இது மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்வியல் கோவில் ஒன்று கட்டியிருக்கார். ஸோ அதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த ஒரு கோவில் அது. ஸோ அது ஒரு வாழ்வியல் கோவில். அதையும் நடத்தி பிரபஞ்ச நன்மைக்காக அந்த கோவில் கட்டி தினமும் அங்கே பூஜைகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ பிரபஞ்ச நன்மைக்காக அதையும் செஞ்சிட்ருக்காரு. ஸோ இங்கே அன்னதானம் அப்படின்றது ஒரு தானத்துலேயும் ஒரு பெரிய தானம் அன்னதானம். அது அவர் மட்டும் செய்யாமல் அவர் கூட இருக்க எங்கள் எல்லாரையுமே அதை செய்ய வச்சுருக்காரு. அவர்கிட்டேருந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கோம். அவருக்கு தெரிஞ்ச ஆன்மீக விஷயங்கள் எல்லாத்தையுமே சரி, இல்லை பொது அறக்கட்டளையாக இருக்கட்டும், அவருக்கு தெரிஞ்ச ஏன்னா ஒரு ஆன்மீக குருஜி இப்போது. ஸோ அவருக்கு தெரிஞ்ச ஆன்மீக விஷயங்கள் எல்லாத்தையுமே வகுப்புகள் மூலிமா எங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்துட்ருக்கார். அதுக்கு அவர் ஒரு காசை கூட யாருக்கிட்டையும் வாங்குறது கிடையாது. ஏன்னா இது ஆன்மீகம், பொது சேவை. ஸோ இது ரெண்டுத்துக்குமே அவருக்கு எதுவும் காசில் எதுவும் வாங்குறது கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை எங்கள் வகுப்புகள் மூலிமா சொல்லிகிட்ருக்காரு. இவர் எங்களுக்கு எடுத்த வகுப்பு மூலிமா நாங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அதில் நான் கற்றுக்கிட்டது, அந்த கற்றுக்கிட்டது மூலிமா எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன தெரியுமா மித்து? கைலாயம் செல்வது எப்படி. இப்போ அப்பா உனக்கு கைலாய மலையை பற்றி சில விஷயங்களை சொல்கிறேன், கேட்டுக்க. கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதியும் இருக்காங்க, சரியா? ஆனால் அங்கே போகிறது அவ்வளோ சுலபம் இல்லை. காரிய நாயனார் போயிருக்காரு, தர்மர் போயிருக்காரு. இவங்க 2 பேர் தான் வந்து உடம்போடு போயிருக்காங்க. மற்றவங்க யாருமே உடம்போடு போனது கிடையாது. ஸோ அங்கே வந்துட்டு நம்மளால் அப்படி போகவும் முடியாது. இன்றைக்கி கலியுகத்தில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் மித்து. நடக்குமான்னு தெரியாது. ஏன்னா கைலாய மலையில் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் முயற்சி செஞ்சுட்டாங்க. அங்கே ஏறியும் பார்த்தாங்க, யாராலையும் அந்த மலையோட உச்சியை தொட முடியல. போனவங்க மரணத்தை மட்டும் தான் பார்த்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனவங்க மரணிச்சிட்ருக்காங்க. அந்த மலையில் ஏறும்போது அவங்களுக்கு உணர்ந்தது என்னென்னா, அவங்களோட நகமும் முடியும் 2 வாரத்தில் வளர வேண்டிய நகமும் முடியும் அவங்களுக்கு 12 மணி நேரத்தில் வளர்ந்துருக்கு, சரியா? ஸோ அவங்க சீக்கிரமாக முதுமை அடைஞ்சிட்டாங்க. இளமையாக போனவங்க முதுமையாக திரும்பி வராங்க, சீக்கிரமாக முதுமை அடைகிறாங்க. அங்கே காலச்சக்கரம் அவ்வளோ வேகமாக இருக்குது. அது எப்படின்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது சிவன் வாசம். ஒரு பக்தியோடு போனால் மட்டும்தான் உன்னால் அந்த கைலாய மலையை ஏற முடியும். நான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது முடியாது. இது ஆன்மீகம், பக்தியோடு தான் தெய்வத்தை போய் நம்ம பார்க்கணுமே தவிர ஆராய்ச்சி பண்ண போய் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தவங்க அப்படி யாராலையும் போய் பார்க்கவும் முடியல. இது வரைக்கும் போனவங்க யாரும் திரும்பியும் வரலை. கைலாயத்தில் வந்துட்டு எல்லாம் இமயமலையில் வந்துட்டு எட்டின்னு சொல்லிட்டு ஒரு பனி மனிதன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, சரியா? அது இனி வரைக்கும் யாரும் பார்க்கவும் நிறைய பேர் பார்த்ததே கிடையாது. ஒரு சிலர் பார்த்ததா சொல்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. கைலாய மலையில் போய் சிவனை தரிசிக்க முடியும். அது எப்படின்னு அப்பா சொல்கிறேன். எங்கள் குருநாதர் சில விஷயங்களில் நிறைய விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். அதில் மிக முக்கியமான விஷயம் தியானம் எல்லாரும் பண்ணுற மாதிரி நார்மலாக எல்லாருமே செய்வாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் தியானன்றது வேறு விதமாக இருக்கும். அந்த ஆன்மீகத்தில் நீ உள்ளே வந்து தியானம் பண்ண அப்படின்னா நித்தமும் அந்த ஈசனையே நினச்சி நம்ம தியானத்தில் உட்காந்து கைலாய மலையை அப்போ பார். அப்போ அந்த மலை அப்படியே உனக்கு சிவனோட முகமாக தெரியும். அந்த கைலாய மலையே சிவன்தான். இந்த கைலாய மலையில் ஏறி போய் நீ சிவனை பார்க்கணும் அப்படின்னா நீ அதை தியானத்தில் பார்க்கலாம். உன் உடம்பு இங்கே இருக்கும். நீ தியானத்தில் ஈசனை நினச்சி தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளோட உடம்பு இங்கே இருக்கும். ஆனால் நம்மளோட ஆத்மா அந்த கைலாயத்தை நோக்கி போயிட்டுருக்கும். இது சிவனோட அருள் இருந்தால் மட்டுமே இது முடியும். அவன் நினச்சா முடியாது, அவர் நினச்சாதான் முடியும். நாம் கைலாய மலைக்கு போகணும் அப்படின்னாலே நம்ம கர்ம வினைகளை தீர்த்தா மட்டும்தான் அந்த கைலாயத்தை அடைய முடியும். எவ்வளோ நிறைய பாவங்கள்லாம் செஞ்சுட்டு நான் சிவனை பார்க்கணும் அப்படின்னா அது முடியாத காரியம்.
நம்மளோட கர்ம வினைகள் எல்லாமே முடிஞ்சால் தான் அங்கே போக முடியும். நீ தியானத்தில் இருக்கும் போது சிவனை வேண்டிட்டு உட்காந்து அவரோட அருள் கிடைச்சிடுச்சு அப்படின்னா நம்ம கைலாய மலை ஏறலாம். நம்மளோட ஆத்மா ஏறும். அவரை தரிசிக்கிறதுக்காக நம்ம ஆத்மா கைலாய மலை ஏறும்போது நமக்கு வழி தெரியாமல் போகலாம். ஏன்னா எனக்கு வழி தெரியாமல் போச்சு. நமக்கு வழி தெரியாமல் போகும்போது நீ எல்லாரும் சொல்கிற எட்டி பனிமனிதன் அவன் தான் வந்து அங்கே வழி காட்டுவான். அது ஒரு மிருகம், பேச முடியாது, ஆனால் அது அங்கே வந்து வழிகாட்டும். நம்மளை அது பத்திரமா கூட்டிகிட்டு போய் கைலாயத்தை விடும். கைலாய வாசலில் நந்தி பகவான் இருப்பார். அவர் தொழுதுட்டு நீ உள்ளே போனீங்கன்னா விநாயகர் இருப்பார், முருகர் இருப்பார். அவங்களெல்லாம் தரிசிச்சுட்டு போனீங்கன்னா நீ எம்பெருமான் சிவனை நீ அங்கே தரிசிக்கலாம். பார்வதி தேவி அங்கே தரிசிக்கலாம். அவங்க காலில் விழுந்து வணங்கலாம். நீ கேட்ட ஈசனோட தரிசனம் அங்கே கிடைக்கும். உன் ஆத்மா அந்த ஈசனை தரிசிக்கும். தன்னோட ரூபத்தை சிவன் அங்கே உனக்கு காட்சி கொடுப்பார். உன் ஆத்மா அதை தரிசிக்கும். கைலாய மலைக்கு போய் நீ அந்த ஈசனையும் பார்வதியும் விநாயகரையும் முருகரையும் தரிசிக்க முடியும். பாவங்கள் செய்யக்கூடாது, எந்த கெட்டதும் யாருக்கும் செய்யக்கூடாது. உன் கர்ம வினைகள் தீர்ந்தால் மட்டும்தான் நீ கைலாயத்தை தொட முடியும். அங்கே நம்ம பாதை மாறினாலும் நம்மளை வழிகாட்டுறதுக்கும் இறைவன் ஒருத்தரை வச்சுருக்காரு. அவர் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். தியானம் பண்ணினா அந்த ஈசனையே நினச்சி தியானம் பண்ண அவரே உன்னை கொண்டு வந்து சேர்ப்பார். அவரே உன்னை கைலாயம் கூட்டிகிட்டு போவார். அவர் அருளால் நீ கைலாய மலை ஏறி போய் உன் ஆத்மா உன் உடம்புல இருந்து உன் ஆத்மா பிரிஞ்சு அது கைலாய மலைக்கு போய் சிவனை தரிசிட்டு வரும். அங்கே நீ அவரை பார்க்கலாம். சரியா? நம்ம இந்த உடலோடு போய் சிவனை பார்க்க முடியாது. சரியாப்பா? சரிப்பா. வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மா ஆனந்தம். வாழ்த்த வாழ்க. நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். நன்றி புஷோத். மிக அருமையான ஒரு பதிவு. இதில் கலியுகத்துக்கு என்ன செய்தி இருக்குது, காரி நாயனார் மூலயமா கலியுகத்து மக்கள் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சிந்தனை எதை நோக்கி இருக்கோ அதை நோக்கி நம்மளுடைய ஆத்மா பயணிக்கும். அதாவது ஒருவருடைய சிந்தனை எதில் ஜாஸ்தியாக இருக்கோ நம்மளுடைய ஆத்மா இந்த உடல்லேருந்து பிரிஞ்சு அடுத்த பிறப்பு எடுக்கும்போது அந்த சிந்தனை சார்ந்த பிறப்பை தான் எடுக்கும். மனித உடலுக்கான ஆசை, அதாவது மாயை, இதில் நம்ம சுற்றிட்டோன்னா கண்டிப்பாக அடுத்த மனித உடலுக்கு எடுக்கும். அதுதான் மறுபிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லை தெய்வ சிந்தனை இருந்தது அப்படின்னா முக்தியை நோக்கி நம்ம ஆத்மா செல்லும். இப்படிங்கிறது தான் ஐதீகம். காரிநாயனார் என்ன வேலை செஞ்சாலும் சரி தன்னுடைய சிந்தனையை கைலாயத்தை நோக்கி செலுத்தியிருந்தார். அதே மாதிரி மக்கள் சேவையும் மகேசன் சேவையையும் அவர் ஓயாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தார். இந்த செயல்கள் செய்யும் போதும், அதாவது இந்த சேவைகளை செய்யும் போதும் அவர் சிந்தனை கைலாயத்தை நோக்கி தான் இருந்தது. இந்த சிந்தனை அவரை தன்னுடைய உடம்போட கைலாயத்தை அடைய செய்தது தன்னுடைய காலத்திற்கு பிறகு. அதே தான் நாம் எல்லா மக்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக இந்த வீடியோ கேட்குறவங்க எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய சிந்தனைகள் நல்லொழுக்கத்தை பற்றியும் நல்ல எண்ணங்களை சார்ந்தும் இறைவனை சார்ந்தும் இறைவனுடைய பாத கமலத்தை சார்ந்தும் இருந்தால் கண்டிப்பாக இறைவனடி சேருவது நிச்சயம். காரிநாயனார் இருந்த காலங்களில் ஆசையை தூண்டுற விஷயங்கள் கம்மியாக இருந்தது. இப்போது ஆசையை தூண்டுற விஷயங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் முழுமையாக உங்களால் இறைவனை பற்றி சிந்திக்க முடியலை அப்படின்னாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சிந்தனையை செலுத்துங்க. இறந்த பிறகு மறுபடியும் உங்கள் ஆத்மா மனித உடலையோ இல்லை வேறு உடலையோ தேடாமல் இறைவனடியை தேடி சேருவதற்கு காரியநாயனார் வகுத்த வழியை பின்பற்றுங்கள். சிந்தனையை இறைவனிடம் செலுத்துங்கள். மக்கள் சேவையையும் மகேசன் சேவையையும் இணைந்து செய்யுங்கள். முக்தி நிச்சயம். நன்றி, வணக்கம். புய்வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மா ஆனந்தம்.